ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளா டிஷ் செய்யறேன் பார்க்கலாம் வாங்க. நம்ம கேரளா ஸ்பெஷல் உள்ளி வடை தான் செய்ய போறோம். அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 3 பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுத்ததான் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டோம்னா இதுலயே தண்ணி வந்துடும். அடுத்ததான் கோதுமை மாவு ஒரு பவுல் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு சோம்பெல்லாம் தட்டி வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை, கொஞ்சமா மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ லைட்டா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா மாவு பிசைச்சாச்சு. எண்ணெய் நல்லா காயுது, வடையை தட்டிக்கலாம். நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கிறதுனால பிசு பிசுன்னு ஒட்ட தான் செய்யும். இந்த மாதிரி வடையை கையில் எடுத்து தட்டிக்கலாம். எண்ணெய் சட்டியில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வடையை திருப்பி விட்டுக்கலாம். நாம செஞ்ச கேரளா ஸ்பெஷல் உள்ளி வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். கேரளாவில் இந்த ஸ்நாக்ஸ் இல்லாம சாம்பார் சாதம், தயிர் சாதம் சைடு டிஷ்ஷா வச்சு சாப்பிடுவாங்களாம். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும்.